ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பட்சத்தில் லைவில் ஒரு சம்பவம் போச்சு. அதாவது 13வது வாரத்துக்கு உண்டான நாமினேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சாச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பிக் பாஸ் கேம் இன்னும் எத்தனை காலம் இருக்கும்? ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு இது வந்துட்டு இன்னும் வந்து 2 வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் படி கேட்டிங்க. அதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து நான் கொடுத்தாச்சு. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் போய் பாருங்கள், சரிங்களா? இப்போ வந்து பிக் பாஸ் வந்து சொல்லிட்டார், மைண்டில் திங்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காது இதுக்கப்புறம் லைஃப்பில், அதனால் ஒழுங்காக நாமினேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் நாமினேஷன் கொடுக்குறாரு. இதில் வந்து ஃபஸ்ட்டு சொல்லி யார் தயாராக இருக்கீங்களோ போய் ஃபஸ்ட்டு நாமினேட் பண்ணுங்கன்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே நம்ம ஜாக்லின் வந்து எந்திரிக்கிறாங்க, செருப்பு போடுறாங்க. டக்குன்னு ஒரு செருப்பே போட போகிறேன்ட்டார் முத்துக்குமரன். ஒரே வார்த்தை சொன்னார், செருப்பு போட டைம் இல்லை ஜாக்லின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பித்தார். முத்துக்குமரன் யாரை நாமினேட் பண்ணார் அப்படி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அண்ட் ராணவ நாமினேட் பண்ணார். சௌந்தர்யாவுக்கு உங்களுக்கே தெரியும், நேற்று சொன்ன அதே காரணம் தான். ராணவுக்கும் அதே தான் சொன்னார். நேற்று என்ன சொன்னாரோ டிட்டோ அதே தான், வேறு எதுவுமே மாற்றி சொல்லலை. அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்தாங்க, விஷால் அண்ட் பவித்ராவை நாமினேட் பண்ணாங்க. விஷாலுக்கு இந்த ப்ரொமோவில் வந்தது தான், ஒருத்தவங்களை வச்சு அவர் கேம் விளாட்றாரு அப்படின்ட்டு. பவித்ரா வந்து இன்னுமே வந்துட்டு அவங்களுடைய ஃபுல் இதை வந்து காமிக்கல அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ரயான் வந்து யாரை நாமினேட் பண்ணார்னா ராணவ் அண்ட் அருணை நாமினேட் பண்ணார். ஸோ ராணவுக்கு வந்துட்டு நம்மளாம் ஒரு பக்கம் திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த கேமை, ஆனால் அவர் வந்து வேறு மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். அருணுக்கு வந்துட்டு ஒரு காரணம் சொல்லணுமே அப்படின்ற மாதிரி சொல்லாமல் இருந்துச்சு. என்னென்னா ஒரு கேமில் வந்துட்டு பார்த்து விளாடுங்கன்னு சொல்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இதுக்கப்புறம் கேம் இப்படி தான் இருக்குது, எங்களுக்கும் தெரியும், நீங்கள் திரும்ப அதை சொல்லி இது பண்ண வேண்டான்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மஞ்சரி வந்தாங்க. மஞ்சரி யாரை நாமினேட் பண்ணாங்கன்னா அருண் அண்ட் விஷாலை நாமினேட் பண்ணாங்க. அதாவது இது எப்படி இருந்துச்சுன்னா, முத்து, மஞ்சரி, ஜாக்லின், ரயான் அந்த கேங் வந்து அப்படியே இந்த பக்கம், விஷால் அந்த கேங்கை வந்து அட்டாக் பண்ண வந்துச்சு, அவங்க இந்த பக்கம் இவங்களை அட்டாக் பண்ண வந்துச்சு. இதில் யார் வந்துட்டு கொஞ்சம் குளறுபடி ஏற்படுத்துது அப்படின்னா அருண் அண்ட் தீபக், அது நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சௌந்தர்யா யாரை நாமினேட் பண்ணாங்கன்னா முத்துக்குமரன் அண்ட் ஜாக்லின் நாமினேட் பண்ணாங்க. ஏன்னா நேற்று வந்து முத்துக்குமரனுக்கு என்ன, அதாவது ரெசல்யூஷன் எடுக்கணும் ஒரு டாஸ்க்கில் சொன்னாங்க வந்து, அதே ரீசனு ஜாக்லினுக்கு வந்துட்டு ப்ரொமோவில் வந்தது தான், ஃப்ரெண்டு அதே மாதிரி ஃப்ரெண்டை வந்து தப்பாக சொல்லிடக்கூடாது, அதனால் ஒரு சேஃப் கேம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி நாமினேட் பண்ணாங்க. விஷால் வந்தார். விஷால் வந்து யாரை நாமினேட் பண்ணார், தீபக்கை நாமினேட் பண்ணார். தீபக்கை நாமினேட் பண்ணிட்டு ஜாக்லின் நாமினேட் பண்ணிட்டாரு. ஸோ இதன் மூலமாக வந்துட்டு ஜாக்லினுக்கு 2 ஓட்டு வந்துருச்சு, அவங்க எவிக்ஷனுக்குள்ளே வந்துட்டாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்ல ஆரம்பித்தார் ரீசனாக. என்னென்னா முத்துக்குமரனுக்கும் ஜாக்லினுக்கும் அவங்க ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்கும், கேப்டன்ஷிப் டாஸ்க்கு. அதாவது விஷால் வந்து கேப்டன் ஆகணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு கேம் கொடுத்துருப்பாரு. அதில் அந்த விஷயத்தை வந்து அங்கே வந்து போட்டு உடச்சி ஜாக்லின் வந்து செஞ்சது ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். சொல்லிட்டு போய் உட்காந்தார். அது உங்களை முத்துக்குமரன் சொல்லிட்டார், இது நம்பிக்கை துரோகமாக நான் பார்க்கல, ஆனால் அன்றைக்கி நாங்கள் போட்ட ஒப்பந்தத்தில் அவங்க வந்து ஒழுங்காக பண்ணலை, அப்படி தான் எனக்கு தோணுச்சு, நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லி உட்காந்துட்டார். அதுக்கப்புறம் அருண் வந்தார். அருண் வந்துட்டு மஞ்சரியை நாமினேட் பண்ணார், ஃபஸ்ட்டு ஓட்டு, சரிங்களா? மஞ்சரிக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்து அவங்க நல்ல பேச்சாளன்றதுனால திரும்ப சொல்லி அதை ரீக்ரியேட் பண்ணி அங்கே வந்து ஒரு சாயம் பூச பார்க்குறாங்க, ரீக்ரியேட் பண்ணி அவங்க இப்படி தான் சொல்லிட்டு சாயம் பூச பார்க்குறாங்கன்ற மாதிரியும் திரும்பவும் ஜாக்லின் நாமினேட் பண்ணுறாரு. ஜாக்லினுக்கு ஆல்ரெடி 2 ஓட்டு வந்துருச்சு. அப்போ ஏற்கனவே யார் வந்துட்டு நாமினேஷன்ஸில் இருக்காங்களோ அவங்களுக்கு யாருக்கு ஒரு ஓட்டு இருக்கோ அவங்கள தூக்கி போட்டிருக்கலாம், சௌந்தர்யா அண்ட் முத்துக்குமரன். ஆனால் இவர் வாலண்டராக அவரை வர வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு ஓட்டு வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஜாக்லின் மேலே சொல்கிறார். இதுதான் நிறைய பேருக்கு கோவம். அதனால இந்த ப்ரொமோட்டர் வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் சொல்லியிருப்பார். அடுத்தது ராணவ் வரார். ராணவ் வந்து என்ன பண்ணுறாருன்னா மஞ்சரிக்கு ஓட் பண்ணுறாரு. அவங்க டீம் தான் இருந்தாலும் மஞ்சரிக்கு நாமினேட் பண்ணிட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விஷயத்தை தனக்கு சாதகமாக மற்றவங்களுக்கு சாதகமாக 2 பக்கமும் மாற்றி பண்ணிவிட்டு, ஆனால் அதில் மெஜாரிட்டி வந்து இவங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறாங்க எல்லாத்தையும் அப்படின்ட்டு. ரயானுக்கு வந்துட்டு இன்னும் நிறைய பேர் கூட வந்து கேம் விளாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ரயானையும் ஒரு நாமினேட் பண்ணார், மஞ்சரியும். அதுக்கப்புறம் தீபக் வந்தார். தீபக் வந்து என்ன பண்ணிட்டாரு, இப்போ ஆல்ரெடி ராணவ் வந்துட்டு 2 ஓட்டு வாங்கிட்டார். தீபக் சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறாரு, இத்தனைக்கு இதெல்லாம் பேசும்போதெல்லாம் அவர் கூட தான் இருந்தார். இப்போ ஆல்ரெடி வந்து முத்துக்குமரனும் நம்ம சௌந்தர்யாவும் இருக்காங்க. சௌந்தர்யா கிட்ட மாட்டு கருத்து தீபக் இருக்குது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, திரும்ப ராணுவுக்கு போடுறாரு. கேமு வந்து ரொம்ப தடங்களாகவே இருக்கீங்க, கேமுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தடங்களாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் இந்த கேமுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க, அதனால் நான் உங்களை நாமினேட் பண்ணுறேன்றார். ஏற்கனவே 2 ஓட்டு வந்து ராணுவ உள்ளே வந்துட்டார். ராணுவ டென்ஷன் ஆகிட்டார், இவன் ஆல்ரெடி 2 ஓட்டு வாங்கிட்டேன், வேறு யாராவது நாமினேட் பண்ணலாம்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் யார் நாமினேட் பண்ணால் பவித்ராவை நாமினேட் பண்ணார் தீபக். பவித்ரா வந்துட்டு ஃபயர் மோட் பவித்ரான்னு சொல்லிட்டாங்க. பட் இது வரைக்கும் ஃபயரே வரல, பற்றி குச்சி தான் கொளுத்தி விடணும். சரி, அடுத்தது வந்து பவித்ரா வந்தாங்க. பவித்ரா யார் நாமினேட் பண்ணாங்கன்னா தீபக்கை நாமினேட் பண்ணாங்க. இப்போ தீபக் ஒன்று தான் இருந்துச்சு ஆல்ரெடி, ஏன்னா விஷால் பண்ணியிருந்தார். தீபக்கை தூக்கி உள்ளே போட்டாங்க. இதுதான் ஸ்மார்ட் கேம்ன்றா. தீபக் உள்ளே போட்டு அவர் வந்து குரூப்பில் இருக்கும்போது மற்றவங்களால் அந்த குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸால் இவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாரு, அது எனக்கு கண்கூட தெரியுது அப்படின்ட்டு ரயான் அதுக்கு போட்டாங்க. ரயான் வந்து ஆல்ரெடி 1 ஓட்டு தான் வாங்கியிருக்காரு, ராணுவ போட்டிருக்காரு. அதனால் சூப்பராக கேம் என்ன பண்ணுறாங்க,
போன வாரம் அந்த ஒரு நாமினேஷனில் வரல, இந்த வாரம் வந்துட்டு அவருக்கு வந்து மக்களை போய் சந்திச்சுட்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பிக் பாஸ் வந்து ஏமா காரணம் இல்லையா அப்படின்னா, இல்லை சார் இது இப்போ சொல்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு பிளான் பண்ணுறாருன்னு எக்ஸிக்யூஷன் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி முடித்தாங்க. கடைசியில் பார்த்தா முத்துக்குமரனும் சௌந்தர்யம் வரல. செம்ம அப்செட் ஆகிட்டாப்ல நம்மளால் முத்துக்குமரன். ஐயோ நம்மளோட பிளான்லாம் இப்படி வந்து தவிடுபுறா போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா இவர் வாயோடு சொல்லிட்டார் நாமினேஷன்றது எவ்வளோ முக்கியம், நாமினேஷன் ஒரு பெரிய அஸ்திரம் மாதிரி, மக்களை போய் சந்திக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு, அதை வந்து நம்ம மிஸ் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு. அதனால தான் அப்போ என்ன பண்ணியிருப்பார், நான் இந்த வாட்டி டிக்கெட்டு ஃபினால வின் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருப்பார் சம்பவம் மாதிரி. இது என்ன நடக்க போது தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இங்கே 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு ஓட்டு கையில் சூப்பராக இருக்குது, தீபக்கும் அருணுக்கும். அது அழகாக போட்டுருந்தாங்கன்னா எல்லாருமே நாமினேஷன் சொல்லிருப்பாங்க, இதுதான் கேம். பட் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேமை பண்ணுறாங்க. இதுவும் ஒரு கேம் தான், அது வந்து மாட்டுக்கிறதே கிடையாது. எப்படி முத்துக்குமர் ஒரு கேம் விளாட்றாரோ, ஜாக்லின் ஒரு கேம் விளாட்றாங்க, அது மாதிரி அருணும் தீபக்கும் விளையாண்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க எல்லோரும் நாமினேஷன்ஸில் கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்றது நம்மளோட கருத்து. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன விஷயம் தோணுது? அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாருமே நாமினேட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதில் பற்றின எல்லாருக்கும் 2 ஓட்டு, ஆனால் ஜாக்லினுக்கும் ராணுவுக்கு மட்டும்தான் 3 ஓட்டு. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.